குட் மார்னிங். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் vlog ஃப்ரம் துபாய். ஸோ இந்தியன்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே காலையில் முழிக்கிற இடம் இந்த கிச்சன் தான். அதனால நம்ம வந்து கிச்சன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து ஷேரிங் கிச்சன். இந்த சைட் பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து அவங்களோட திங்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல நான் வந்து வாஷ் பண்ணி வைப்பேன். மேலே பார்த்திங்கனாலே தெரியும், 2-3 பாட்டில் வரிசையாக இருக்கும் டிஷ் வாஷ் லிக்யூடு. அதுக்கப்புறம் வந்து சிங்கில் வந்து அவங்க குக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கேயும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருக்குது. அவங்க இன்னொரு ரூமில் உள்ளவங்க வந்து குக் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து நான் வந்து க்ரீன் டீக்காக தண்ணி சூடு பண்ண வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே காலையில் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து டீ தான். ஸோ டீ போட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலை பார்த்தா தான் நமக்கு வந்து ரெகுலராக வந்து அந்த வேலை ஓடும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் டீ தான் போட்டுட்ருக்கேன். க்ரீன் டீ அடுப்பில் வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்போ முந்தின நாள் வந்து நம்ம பாத்திரம் கழுவி வச்சுருப்போம்ல, அதெல்லாம் எடுத்து வச்சுருவேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறது எல்லா வேலையுமே. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஸ்வீட் கார்ன் தான் வேக வச்சுருக்கேன். இது வந்து என்னோடய பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவளுக்காக வந்து ஸ்வீட் கார்ன் வேக வச்சுருக்கேன். இது வந்து நானே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஒரு பவுலில் போட்டு ஒரு ஸ்பூன் வச்சு கொடுத்தா அவள் பாட்டுக்கு சாப்பிட்டுட்ருப்பா. அதுக்கப்புறம் வந்து நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அவளுக்கு வந்து காலையில் தோசை, இட்லி அந்த மாதிரி கொடுத்தா ரொம்ப கம்மியாக தான் குவான்டிட்டி சாப்பிடுவாள். அதுக்கு பதிலாக வந்து இந்த கார்ன், பச்சை பயிறு அதெல்லாம் நல்லா சாப்பிடுவாள், கொண்டக்கடலை அதெல்லாம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து பாயில் பண்ணிவிட்டு இதை கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம தோசை கொடுத்தோன்னா அதை வந்து ஃபுல்லாக சாப்பிட்ருவோம். அதனால தான் இப்போ இது இவளுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு அடுத்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணிடுவேன். டீ ரெடி ஆயிடுச்சு. அதனால் வந்து டீயை ஒரு கப்பில் ஊற்றிட்டு குடிச்சிட்டே வந்து அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். டீ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஹனி போட்டு முதல்ல குடிச்சிட்ருந்தேன். இப்போ வந்து ஹனியும் கட் பண்ணிவிட்டு வெறும் க்ரீன் டீ கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. இப்போ வந்து பழகிருச்சு. இப்போ வந்து வெறும் ப்ளெயின் க்ரீன் டீ தான் குடிச்சிட்ருக்கேன். க்ரீன் டீ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு குக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டவ் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து முடிச்சிட்டாங்கன்னா சில டைம் க்ளீன் பண்ணுவாங்க, சில டைம் அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த வாட்டி ரொம்ப அழுக்காக இல்லை, பட் வந்து கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் ஸ்பில் ஆகி அப்படி இருந்துச்சு. சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னா கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அதுக்காக தான் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிடுவேன். இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் வச்சுருக்கேன் இதுக்காக தனியாக. அதை வச்சு நல்லா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பேப்பர் டவல் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணால் தான் திருப்தியாக இருக்கும். என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஓட்ஸ் தான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. கூட வந்து ஏதாவது ஃப்ரூட் எடுத்துப்பேன். இன்றைக்கி வந்து பொமேக்ரானட் எடுத்துருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததுக்கப்புறம் க்ராசரி வாங்குறதுக்கு கிளம்பிட்டோம். போனோன்னே ஃபஸ்ட்டு வழக்கம் போல் ஏதாவது ஒரு சாக்லேட்டோ ஏதாவது ஒன்று தூக்கிடுவாங்க மேடம். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வேறு வேலையெல்லாம் ஃப்ரீயாக பார்க்க முடியும். ஸோ கொஞ்சம் மீட் வாங்க வேண்டியது இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சீ ஃபுட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு தேவையானதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு அடுத்து வந்து ஃப்ரூட் செக்ஷனுக்கு வந்துவிட்டோம். பனானா எல்லாமே வாங்கினோம். என்னெல்லாம் வாங்கினேன்ட்டு வீட்டில் போய் காமிக்கிறேன். வீட்டுக்கு வந்துவிட்டோம். வந்ததுக்கப்புறம் வாங்கினதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். ஸோ எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். ஃபஸ்ட் வந்து கொஞ்சம் பீஃப் வாங்கியிருக்கேன். பீஃப் வந்து குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ பீஃப் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பால் முடிஞ்சுது. ஸோ பால் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கேன் வாங்கி வச்சிட்டோன்னா 1.5 வீக்ஸ் வரைக்குமே வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் வாங்குவோம். ஏன்னா நாங்கள் 2 பேர் தான், பாப்பாவும். அதனால வந்து நிறைய வாங்கி வச்சாலும் வேஸ்ட் ஆயிரும். அது இல்லாமல் ஃப்ரிட்ஜுமே வந்து ஷேரிங் ஃப்ரிட்ஜு தான். அதனால நமக்கு வந்து ரொம்ப ஸ்பேஸ் இருக்காது. அதனால் ஒரு 3 days 4 daysக்கு ஒரு வாட்டி வாங்குற மாதிரி வாங்கிடுவோம். இங்கே வந்து நான் வந்து பாக்ஸ் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் இதில் வந்து வச்சுருவேன். அடுத்த கவர் ஓப்பன் பண்ணிடலாம். இதில் வந்து டீ தூள், காஃபி தூள் எல்லாம் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்குது இதுலேயும். கார்ன் என் பாப்பாவுக்கு பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன்ல, கார்னும் வாங்கிடுவோம். அது வந்து ரெகுலராக வாங்குகிற ஒரு ஐட்டம் தான். சாம்பார் வைக்கிறதுக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கியிருக்கு. பம்கின் இது வந்து கொஞ்சம் பச்சையாக இன்னும் கொஞ்சம் பனானா வாங்கியிருக்கோம். அது வந்து ஒரு 2 நாள், ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து 2 நாள் வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த பச்சையாக இருக்கிறது பழுத்துரும்ல, அப்போ அது கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை, முட்டை, மாவு அந்த மாதிரி ஐட்டம்ஸும் கொஞ்சம் வாங்கியிருக்கு. ஸோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்து லஞ்ச் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து சாம்பார் தான் பண்ண போகிறேன். என்ன தான் வெரைட்டியாக சாப்பிட்டாலும் வாரத்துக்கு வந்து 2 நாள் அட்லீஸ்ட் சாம்பார் சாப்பிட்டா தான் அது வந்து கம்ப்ளீட்டாக ஃபீல் ஆகும். பருப்பு எடுத்திருக்கேன். குக்கரில் தான் பண்ண போகிறோம். பருப்பு எடுத்து கொஞ்சமாக வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த பருப்பை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வெஜிடபிள் கட் பண்ணோம் அப்படின்னா
பாதி வந்து வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள் போடும்போது காய் வந்து குழையாமலும் பருப்பு வந்து நல்லா குழஞ்சும் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து போட்டோன்னா எல்லாமே சேர்ந்து குழஞ்சிரும், காய் இருக்கதே வந்து தெரியாது. அதனால் ஃபஸ்ட்டு பருப்பை வந்து அடுப்பில் வச்சதுக்கப்புறமா வந்து காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் வந்து வெண்டைக்காய், அதுக்கப்புறம் வந்து புடலங்காய், கேரட், அப்புறம் வந்து கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துடலாம். இங்கே பருப்பு வந்து ஒரு 50% குக் ஆகிருக்கும் ஆல்ரெடி. இது கூட வந்து இப்போ இந்த காயெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்தோன்னா நல்லா வந்து வெந்துடும். காய் கூடவே வந்து ஒரு 4-5 பல் பூண்டும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை நான் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்துகிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம இது வேகிற டைமில் புளி தண்ணி ஊற வச்சு அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். புளி எடுத்து ஒரு பவுலில் போட்டுட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. சட்டி சூடானதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் ரெண்டையுமே சேர்த்து அது லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கை நிறைய வந்து காஞ்ச மிளகா சேர்த்துடலாம். காஞ்ச மிளகா வந்து நீட்ட மிளகா விட குண்டு மிளகா போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்து குண்டு மிளகா தான் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ஆட் பண்ணிடலாம். சாம்பார் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பருப்பு, காய் ரெண்டையுமே வந்து நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. ஒரு மத்து இல்லாட்டி ஒரு கரண்டி வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து கொதிக்கிற மசாலாவில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எவ்வளோ தேவையோ எல்லாமே சேர்த்து உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அது வந்து நல்லா அந்த அரோமா எல்லாம் ரூம் ஃபுல்லாக பரவுற அளவுக்கு சூப்பராக ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் இதோட மெயின் டிப் என்னென்னா, ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா உடனே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை வந்து கிள்ளி போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சர்வ் பண்ணும்போது அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணோன்னா அந்த வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்க, சாம்பார் வேலை முடிஞ்சிச்சு. விலாக் வந்து கொஞ்சம் லெங்க்த்தியாக போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணலாம். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.